காலையில எந்திக்கும் போதே 10 பூனை கவலைய உள்ளுக்கு தள்ளின மாதிரி தான் வலி. என்ன ஆச்சுன்னு தெரியல. அஸ்ஸலாமு அலைக்கும் மக்களே. அருமையான வாழ்க்கை பயணத்துல இன்னைக்கு அருமையான நாள் 3. வீடியோக்குள்ள போக முன்னாடி ரொம்ப நாளா எனக்கு டிஎம்ல பல பயலுகளால கேட்கப்பட ஒரு கேள்வி இருக்கு. ப்ரோ புரோட்டீன்ல ஜிஎன்சி கொள்ளாமா இல்ல இந்த பிராண்ட் கொள்ளாமா? ப்ரோ புரோட்டீன்ல அந்த பிராண்ட் கொள்ளாமா இல்ல ஜிஎன்சி கொள்ளாமா? அப்படி பல கேள்விகள். நீங்க கேட்கிற அந்த பர்ட்டிகுலர் பிராண்ட் எல்லாம் நான் யூஸ் பண்ணது இல்ல. நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது ஜிஎன்சி தான். நான் இதுவரை யூஸ் பண்ணதுலே கூடுதல் யூஸ் பண்ணது ஜிஎன்சி தான். ஏன்னா ப்ராடக்ட்டோட குவாலிட்டி அந்த மாதிரி. இன்னும் சொல்ல போனா எங்க வீட்டுக்கே ஒரு டப்பா புரோட்டீன் அமுச்சு வச்சிருக்கேன் யூஸ் பண்ணுங்கன்னு. அப்ப பாத்துக்கோங்க எந்த லெவல்னு. நீங்களும் ஜிஎன்சி வாங்குறீங்கன்னா என் பயோல லிங்க் இருக்கும். வாங்கும்போது இக்ஷான் கோட் யூஸ் பண்ணீங்கன்னா அடிஷனலா தள்ளுபடி உண்டு. நீங்க கேட்ட கேள்விக்கு எல்லாத்துக்கும் பதில் இப்ப தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் ரெண்டாவது கேள்வி, ப்ரோ டெய்லி பீஃப் சாப்பிடக்கூடாது ப்ரோ, உடம்பு ஏதாச்சும் ஆயிரும் ப்ரோ. ஏலே ஆனா நான் பாத்துக்கண்டா, நான் ஒன்னும் பீஃபை எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுத்து திங்கிற கேட்டியா? நான் வாங்குற பீஃபோ போன்லெஸ் ஃபேட்லெஸ். அதுலயும் ஒரு துளி எண்ணெய் சேர்க்காம தான் சமைக்கவே செய்வேன். எங்க நீ சொல்லு பாப்போம், நீ இன்னைக்கு ஃபுல்லா சாப்பிட்ட சாப்பாடுல ஒரு துளி எண்ணெய் கூட இல்லன்னு சொல்ல முடியாது. ஆனா நான் சொல்லுவேன், எண்ணெய் ஊத்தாம சமைக்கிறதுல தான் அண்ணன் மாஸ்டர்ஸே பண்ணியிருக்கேன். அதனால பீஃப்லாம் சாப்பிட்டா ஒன்னும் ஆகாது. பீஃப் சாப்பிடுங்கோ, தெம்பாயிருங்கோ. சமைச்சு சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு ரேபிடோ தான். நமக்கு எல்லா நாளும் ரேபிடோ ஒரே மாதிரி இருக்கும்னு சொல்ல முடியாது. ஒரு நாள் 300 ரூபா கிடைக்கும், ஒரு நாள் 200 ரூபா கிடைக்கும், ஒரு நாள் 500 ரூபா கிடைக்கும், ஒரு நாள் 700 ரூபாவே கிடைக்கும். இந்த அமௌண்ட்லாம் ஒரு நாள் ஃபில்லா ஓட்டி கிடைக்கும் நான் சொல்லல. 3 to 4 மணி நேரம் கணக்குல தான் நான் சொல்றேன். ஒரு நாள் ஃபில்லா ஓட்டினா கூடவே கிடைக்கும். அந்த வகையில இன்னைக்கு ஆரம்பிச்ச ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒரு ஆர்டர் கூட வரல. அதுக்கப்புறம் வந்ததுதான் கட கட கடன்ட்டு வந்துட்டு. அதுக்கப்புறமா பினிஷிங்லயும் ஒரு ஆர்டரும் வரல. அண்ணனோட போன்லயும் சார்ஜ் தீர்வாராயிட்டு. அதனால வீட்டுக்கு வந்து சமைச்சு சாப்பிட்டுட்டு படுத்துட்டேன். ஒழுக்கம் முக்கியம் மக்களே.